Hey guys, this is Venkat for fakefin.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் வீடியோ ஆரம்பிக்கலாம். இது வந்து ஆஃப் டாபிக்குங்க. இன்ட்ரோ முடிச்சுட்டு சொல்கிறேன். வீட்டில் இருக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்ட முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்ட எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தோன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி ஃபார் இரிட்டேட்டிங் யூ லைக் திஸ். பட் என்ன டாபிக் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, நான் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுத்திருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டு விசிட் ஜிஹெச், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜிஹெச் இன் கோயம்புத்தூர் விசிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. காலையில் 8 மணிக்கே போயிட்டேன் நான். லேட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் இருந்தேன். ஸோ நான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லாம் போனேன்னு நல்லா அப்சர்வ் பண்ணுவேன். என்ன நடக்குது, எப்படி இருக்குது ப்ராசஸ், இதெல்லாம் நான் பார்ப்பேன். நான் 3 விஷயம் ஐ ஃபெல்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு திங், இந்த ஜிஹெச் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேன். ஐ வாஸ் ரியலி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, திஸ் நேஷன். இது வந்துட்டு இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வருஷமாக நம்மளுடைய கட்டமைப்பு, காமராஜ் காலத்துலேருந்து அவர் எஜுகேஷனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். மற்ற ஸ்டேட்டெல்லாம் வந்து கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்க டைமில் இங்கே ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து இங்கே இருக்கிற பசங்களை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்த வந்து காமராஜர் தான். ஸோ அந்த கட்டமைப்பு, அதுக்குள்ளே இருக்கிற மெடிசன் பிடிச்சி அதை விரும்பி படிக்க ஆரம்பித்தவங்க. ஸோ இதில் இருந்து கொண்டு வந்தது தான் இன்றைக்கி இருக்கிற நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹை குவாலிட்டி டாக்டர்ஸ்னு சொல்லலாம். தட் அவர் ஸ்டேட் ஹேஸ் someone who is doing stuff with some putting their heart and soul in the work they do. ஸோ இதை இந்த மாதிரி நல்ல நல்ல டாக்டர்ஸ் ஜிஹெச்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் போயிருந்தது காரணம்னா, மை கசின் இஸ் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் வந்து இங்கே இருக்கிற, அதாவது கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் இருக்கிற ஒரு நியூராலஜிஸ்ட்டை செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க, நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் கரெக்டானான்னு அவங்களும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தே ஹவ் டைவர்ட்டட் ஹியர். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க how much they believe in a doctor who is working in GH. ஸோ நமக்கு வந்து ஒரு கிஃப்ட். வி ஹவ் த பெஸ்ட் பாசிபிள் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். அது டாக்டர்ஸாக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வி ஹாவ் பெஸ்ட் பாசிபிள் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இன் திஸ் ஸ்டேட் அண்ட் இன் திஸ் மோஸ்ட்லி வி கேன் சே இன் திஸ் கண்ட்ரி டு அன் எக்ஸ்டென்ட். செகண்ட் திங் என்னன்னா, நீங்கள் அமெரிக்காவில் கூட என்னோட கிளைண்ட்ஸ் ஒரு சில பேர் யார் ஃப்ரம் யூஎஸ், மை சிஸ்டர்ஸ் இன் யூஎஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஎஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எனக்கு கிடையாதுங்க. ஒரு டெவலப்டு நேஷன்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி, ஒரு 1000 பேருக்கு வந்து உள்ளே விடுவான், அவன் வெளியில் போவான், அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் நடக்குங்கிற மாதிரி ஃபெசிலிட்டி எந்த நாட்டிலையும் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபெசிலிட்டி ஃபார் தேர் சிட்டிசன்ஸ். ஐ திங்க் ஸ்வீடனில் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் மை கிளைண்ட் டோல் மீ. யூஎஸில் எனக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. ஐ திங்க் தி ப்ரமோட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ மச். பட் இந்த மாதிரி ஒருத்தன் கையில் காசே இல்லாதவங்க கூட போய் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்க முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் தான் இருக்குது, த்ரூ திஸ் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில். சம் ட்ரீட்மெண்ட்ஸ் வில் பி தே வில் பி சார்ஜிங், ஐ பிலீவ். ஐ திங்க் பட் இட்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். ஒரு கீழ், அதாவது லோயர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க கூட அதை அஃபோர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அதற்கான ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கான என்விரான்மெண்ட்டை ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தாங்க. அதாவது நோய் வரக்கூடாது, வறுமையும் நோயும் வரக்கூடாது, நோயினால வறுமை வரக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜிஹெச்சில் போய் இந்த க்யூவில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் எனிவே, ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. மூணாவது விஷயம், நான் யோசிச்சு என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். நம்ம குறைகள் சொல்ல முடியாது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அது அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து நிறைகளில் தான் எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் எக்ஸலண்ட். நான் ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருந்தேன், அதில் இன்னொரு வீடியோ பண்ணி போடுறேன். டாக்டரும் ரொம்ப பொறுமையாக டச் பண்ணாங்க, தொட்டு தான் இது பண்ணாங்க. ஒரு சில டாக்டர்ஸ்லாம் தே வில் நாட் டச் தட் மச். 15 மினிட்ஸ் பார்த்தாங்க. ஐ மீன் தட் வாஸ் ரியலி எக்ஸலண்ட். அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த மெடிசன்ஸ் வேர் ஃப்ரீ. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் கவர் எடுத்து வைங்க, சில்ட்ரனுக்கு ஹெல்த் கவர் எடுத்து வைங்க அப்படின்னு நான் ரொம்ப விரும்பி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். எடுத்து வைக்கிறது பெருசு கிடையாது. ஏதோ ஒரு ஸ்டேஜில் உங்கள் அப்பா அம்மாவை, உங்கள் சில்ட்ரன் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அது வேறு விஷயம். உங்கள் அப்பா அம்மாவை, உங்கள் பேரண்ட்ஸை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆக்சுவலி அப்படி கூப்பிட்டு போக வேண்டிய அவசியம் வரக்கூடாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் என்ஆர்ஐ,
என்ஆர்ஐ இல்லாட்டியும் பெங்களூர்ல, சென்னையில வேற ஊர்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அப்பா, அம்மாவ பார்த்துக்கணும்னு நெனச்சாலும் அவங்களால பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. நெறைய பேர் இருப்பாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு பக்கம். அது வந்து என்ன என்ன பெனிஃபிட் அதுன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 10,00,000 ஹெல்த் கவர் எடுத்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் உங்களுக்கு வராது. தைரியமா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அட்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆன் டாப் ஆஃப் தட் பெர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த எல்டர் கேர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? வயசானவங்களுக்கு நீங்க கேர் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா? தட் ஷுட் கம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட். 1. 2வது அதற்கான அமைப்பு உங்க ஃபேமிலில இருக்கணும். அது எத்தன பேர் ஃபேமிலில அந்த அமைப்பு இருக்குன்னு தெரியல. எத்தன பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியல. பட் தேங்க்ஃபுல்லி ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எங்க அப்பாவ நல்லா பார்த்துட்டேன். ஹி பாஸ்ட் அவே ஆன் மை லேப். நவ் ஐ டேக் கேர் ஆஃப் மை மதர். எங்க அம்மா மாத்திரம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும்னா, நான் கூட்டு போயிட்டு வருவேன். கொஞ்சம் எரிச்சல் படுவேன். என்னோட வேலை கெடும் அதனால. பட் இருந்தாலும் ஐ என்ஜாய் டூயிங் தட். அதனால நான் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்றேன். டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். ஆ நீங்க எவ்வளோ பெரிய வேலை வேணாலும் பார்க்கலாம். தேர் இஸ் நத்திங் லைக் ஹோல்டிங் யுவர் மதர்ஸ் ஆர்ம்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் பாம் வென் தே ரியலி நீட் யூ. உங்க அப்பா, அம்மாவுடைய கைய நீங்க அவங்க ரொம்ப தேவைப்படுற நேரத்தில பிடிக்கும்போது தான் தே வில் ஃபீல் ரியலி ஹேப்பி. தட் இஸ் இட். மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது கன்சல்டிங் பண்ணணும்னா பேசிக்கலாம். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.